வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26வது வசனம் வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடே பேசினேன் என்று கண்டீர்கள். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. யாத்ராகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 20, 22, 21ஆம் அதிகாரங்களிலே சீனாய் மலையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுகிறார். மோசேயின் மூலமாக அவர் வெளிப்படுகிறார். 10 கற்பனைகளை அவர் கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு கூட அவர் சம்பாஷித்தார், அவர்களோடு கூட பேசினார். அதே போல மற்ற எல்லோரும் கூட வார்த்தையினாலே அவர் பேசினார். ஏனோக்கோடு கூட அவர் சஞ்சரித்தார். ஆனாலும் இஸ்ரவேல் தமது ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட உறவாடின இடம்தான் சீனாய் மலை, Mount Sinai. He spoke unto the people of Israelites. He spoke unto the people of Israelites through Moses, his servant, at the Mount Sinai. ஆகவே அங்கேதானே அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார், மற்ற எல்லா விதமான பிரமாணங்களை கொடுத்தார். He gave the 10 commandments and dietary laws and many laws. He gave unto Moses that the people of Israel should adhere and obey those laws. ஆகவே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அவர்களுக்கு இந்த பிரமாணங்களை மலையிலே அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். The people saw the wondrous mighty manifestation of God. ஆண்டவர் எப்படி இருப்பார், எப்படிப்பட்ட சத்தம் அவருடையது என்று சொல்லி ஜனங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு முன்பாக பிரதட்சணமாக அவர் இறங்கினார். மோசேவுக்கு அருகாமையிலும் ஜனங்கள் மலையை சுற்றிலும் நிற்கத்தக்கதான நிலையிலே கர்த்தர் மலையிலே இறங்கினார். அவருடைய சத்தம் இடி முழக்கம் போல இருந்தது என்று பார்க்கிறோம். இடி முழக்கம் போல இருந்தது. அவர் பேசினார், இடி முழக்கம் போல இருந்தது. His voice is a thunderous voice. It's like a thunder என்று சொல்லி நாம் வாசிப்போம். ஆகவே அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை ஜனங்கள் கண்டார்கள். 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டார்கள். The people received the 10 commandments and many laws. At that time, God insisted Moses to build an altar. At that time only, God insists how to build an altar. Previously, Abraham built an altar, 4 altars. Noah built an altar. But this is exclusive. God himself revealed the dimension, how the altar has to be made. இந்த பலிபீடமானது எப்படி கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கொடுத்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 10 கற்பனைகளை கொடுத்தார். உடனடியாக அவர் மற்ற எதையும் குறித்து பேசாமல் அங்கே பலிபீடத்தை குறித்து பேசுகிறார். பலிபீடம் எவ்வளவு முக்கியமானது. The altar is very important one. Each and every believer's life, the altar is very important thing. ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையில இந்த பலிபீடமானது மிக முக்கியமான காரியமாகிறது. பலிபீடம் இல்லாமல் நீ தேவனை ஒரு நாளும் சந்திக்க முடியாது. You will never meet the Lord without an altar in your life. Without an altar in your life, you cannot see, or God cannot reveal himself
without an altar. Each and everyone has altar in their life. நம்முடைய வாழ்க்கையிலே பலிபீடம் காணப்படும். ஆகவே முக்கியமான பிரமாணங்களை கொடுக்கிறார். உடனடியாக அவர் சொன்னது பலிபீடத்தை கட்டு என்று சொல்லுகிறார். Where he can meet each one of us. பலிபீடத்து அண்டையில தான் நம்ம என்ன செய்யறாரு? அவர் நம்மை சந்திக்கிறார். What is the pattern of tabernacle? Tabernacle தேவனுடைய கூடாரத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். At the entrance there will be a bronze altar. அங்கே வெண்கல பலிபீடமானது தேவாலயத்திற்கு முன்பாக இருக்கிறது. Each and everyone that enters the tabernacle must first meet the bronze altar என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் அங்கே நுழையும் போது, தேவாலயத்துக்குள்ளாக நுழையும் போது அவர்கள் முதலாவதாக சந்திக்க வேண்டிய இடமானது அங்கே பலிபீடம். பலிபீடம் இல்லாமல் you cannot visit God, you cannot see God, you cannot intercourse with God. தேவனோடு கூட நீ உறவு கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பலிபீடம் மிக முக்கியம். இன்னும் அருகாமையிலே போகும்போது there is incense altar. அங்கே தூப பலிபீடம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பலிபீடம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமானது. அங்கேதானே யூ என்கவுண்டர் வித் த லார்ட். அங்கேதான் நீ ஆண்டவரோடு கூட நீ சந்திக்கிறாய், ஆண்டவரை நீ சந்திக்கிறாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க 22வது வசனம், யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள் என்று சொல்கிறார். நான் வானத்திலிருந்து பேசினேன். High command, it refers high command. வானத்திலிருந்து பேசினேன், வானத்திலிருந்து நான் பேசினேன். It has to be obeyed. Whatever I said, it has to be obeyed. அது கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள். நான் வானத்தில் இருக்கிறவர் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நான் வானத்திலிருந்து பேசினேன் என்று கண்டீர்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டார்கள். Not only Moses and Aaron, Joshua, மோசே, ஆரோன், யோசுவா மாத்திரம் அவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் அருகாமையில் இருந்து பார்த்தார்கள். ஆனாலும் கூட இடிமுழக்கத்தின் சத்தத்தையும் தேவன் அங்கே வெளிப்படுவதையும் ஜனங்கள் மலையில் அடிவாரத்திலிருந்து அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பேசினேன் என்று கண்டீர்கள் என்று அவர் பன்மையிலே அவர் சொல்கிறார். உடனடியாக சொல்கிற வார்த்தை என்ன? நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். தமிழ்ல மிக அருமையாக உண்டாக்கவே வேண்டாம். உண்டாக்க வேண்டாம் இல்ல, உண்டாக்கவே வேண்டாம். You are prone to create molten images. நீங்கள் வார்ப்பிக்கப்பட்ட அந்த சுரூபங்களை செய்ய நீங்கள் எப்பவுமே ஆயத்தமா இருப்பீங்க. ஏன் அப்படி சொல்றாருனாக்கா, you are living in the midst of the heathens who worshipped the idols. நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? புறஜாதியாக இருக்கிற மக்கள், அவர்கள் தங்கள் தெய்வங்களை வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்கள், கையினாலே செய்யப்பட்ட விக்கிரகங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். ஆகவே இந்த காரியமானது அது உங்களுக்குள்ளாக வரும். இந்த அவருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ளாகவே எப்படியாவது வரும், எப்படியாவது உங்களுக்குள்ளாக அது காணப்படும். அதை நான் முதல்ல ஆலோசிக்கிறேன். ஆகவேதான் முதலாவது கற்பனையிலே அவர் சொல்லும்போது, தேவன் ஒருவரே, அவரை போல நீ என்ன செய்யக்கூடாது, எந்தவித விக்கிரகங்களை உண்டாக்கக்கூடாது என்று சொல்லி அதோடைய தாற்பயத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார்? நீங்கள் அதிலே மடிந்து போவீர்கள், அதிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதனால் என்னுடைய கோபாக்கினை உங்கள் மீது மூலும். நீங்கள் எங்க வசிக்கிறீங்க? நீங்க ஜனங்களுக்குள்ளாக தான் இருக்கிறீங்க, மற்ற புறஜாதியான ஜனங்களுக்குள்ளாக தான் வசிக்கிறீங்க. நாமும் கூட யாரும் மத்தியில வசிக்கிறோம்? புறஜாதியான மக்கள் மத்தியிலே, தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே, தங்களை இஷ்டம் போல தெய்வங்களை உண்டாக்குகிற மக்கள் மத்தியிலே எதையெல்லாம் பார்த்து பயப்படுறாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க தெய்வமாக மாற்றினார்கள். பாம்பை பார்த்து பயப்பட்டாங்க, பாம்பை என்ன பண்ணிட்டான்? அப்புறம் கும்பிட ஆரம்பிச்சிட்டான். இடி முழக்கத்தை பார்த்து பயப்பட்டான், இடிய கடவுளாகனா.
மழையை பார்த்து பயப்பட்டான். என்ன செய்தான்? மழையை கடவுளா மாற்றினான். சூரியன் தான் தனக்கு ஒளி கொடுக்குதுன்னு நினைச்சான், சூரிய கடவுளா மாற்றினான். பயப்படுகிற காரியங்கள், தனக்கு அனுகூலமாக இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையுமே என்ன செய்யறான்? தெய்வமாக மாற்று. ஆகவே வார்ப்பிக்கப்பட்ட, கையினால் செய்யப்பட்ட, உன் மூளையறிவினால் நீ யோசித்த எந்த ஒரு பொருளையும் தேவனுக்கு முன்பாக நீ வைத்து நீ வணங்கக்கூடாது என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளினாலே தெய்வங்களை, பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். வெள்ளினாலே பொன்னினாலே சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐட்டம் இரும்பு, வெண்கலம் அதெல்லாம் சொல்லல. கடைசியா போயிட்டார், ஆப்போசிட்டா போய் நிற்கிறார். எங்க போய் மண்ணினாலேன்னு சொல்றார். வெள்ளினாலே உயர்ந்த பொருள், தங்கத்தினாலே உயர்ந்த பொருள் சொல்லிட்டு நீ தகரத்தினாலே உண்டாக்கு சொல்லல, வெண்கலத்தினாலே உண்டாக்கு என்று சொல்லல. பட் God said in opposite way, an utter opposite way, he says, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கு, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. மண்ணினாலே உண்டாக்கு அப்படி என்றால் என்ன? மண்ணினாலே உண்டாக்கு அப்படின்றால் நீ மண்ணாக இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். You came from the dirt, dust. You came from the dirt, dust. You are made out of dust. மண்ணினாலே நீ வந்தாய் என்பதை ஞாபகப்படுத்தும் விதமாக மண்ணினாலே உண்டாக்கு. பாருங்க, கேனனைட்ஸ், அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அவர்களும் பலிபீடத்தை வைத்திருந்தார்கள். அவருடைய தெய்வங்களை வணங்கும்படியாக பலிபீடத்தை வைத்திருந்தார்கள். அதை என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு என்ன பண்ணாங்க? அதை ஜோடித்தார்கள், அதற்கு மகிமை கொடுத்தார்கள். ஆனால் அந்த பலிபீடத்திற்கு எந்த விதமான மகிமையும் இல்லை என்பதை காண்பிப்பதற்காக மண்ணினாலே உருவாக்கு. We are made out of dust. The altar has to be made out of dust only. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, what is most important thing is the sacrifice upon the altar is very much important. அந்த பலிபீடத்திற்கு எந்த விதமான முக்கியமும் இல்லை. பலிபீடத்திற்கு மேலே படைக்கப்படுகிற அந்த ஆடு மாடுகளுக்கு அல்லது தகனைக்கப்படுகிற காரியங்களுக்கு தான் மகிமை இருக்கு. புரிஞ்சுக்கிறோமா? நமக்கு எந்த மகிமையும் இல்லை. நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிக்கு தான் மகிமை இருக்குது. நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலிக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு. நமக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் அங்கே இல்லை என்று காட்டுவதற்காக ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தின இந்த பலிபீடமானது மண்ணினாலே செய்யப்பட்டது. ஆனால் மண்ணினாலே செய்யப்பட்ட இந்த பலிபீடத்தின் மேலாக செலுத்தப்படுகிற இந்த சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் மிக முக்கியமானது. சர்வ அங்க தகன பலி, பர்ட் ஆஃபரிங் என்று சொல்லப்படுகிறது. ஹோல்சம் ஆஃபரிங், அதாவது எந்த காரியத்தையும் நீக்கி விடாமல் ஆடோ மாடோ கொண்டு வந்து பலிபீடத்தில் வைத்து தகனிக்கும் பொழுது எதையுமே நீக்காமல் என்ன செய்யணும்? சகலமும் என்ன பண்ணணும்? சர்வாங்க தகன பலி, சர்வ அங்கமும். அங்கம்னா என்ன? the parts, the body parts, every body parts has to be sacrificed and burnt in wholesome way. முழுவதுமாக அங்க தகனிக்கப்பட வேண்டும், தகனிக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக அது செலுத்தப்பட வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்கிறார், உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. சமாதான பலி, உனக்கும் எனக்கும் அங்கே என்ன ஏற்படுகிறது? சமாதானம் ஏற்படுகிறது. நாம் பாவத்தினாலே அவருக்கு விரோதியாக, அவருக்கு சத்துருவாக, அவருடைய கோபாக்கினைக்கு பாத்திரமாக காணப்பட்டோம். நீ உன் சர்வ அங்கத்தையும் ஆண்டவருடைய பலிபீடத்திலே நீ வைத்து கவனிக்கும் பொழுது சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். சமாதான பலி. தேவனுக்கும் நமக்கும் இருந்த பகையாகிய சுவர் இடிக்கப்படுகிறது. எங்கே இடிக்கப்படுகிறது? பலியின் மூலமாகத்தான் இடிக்கப்படுகிறது. நம்முடைய பாவம் எங்கே நிவர்த்தி செய்யப்பட்டது? wherever sin vanished,
which is the place our sin vanished at the cross, at the sacrifice of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினுடைய மரணத்தின் மூலமாக இது நீக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் சமாதான பலியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். சர்வாங்க தகன பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பலி, சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி செலுத்தப்படாமல் சமாதான பலி செலுத்தப்பட முடியாது. First burnt offering, then only the peace offering. முதல்ல சமாதானம் கிடையாது, முதல்ல சரண்டர். Complete surrender unto the will of God, complete obedience unto the will of God. When anybody come to the holy place to worship God, first he has to surrender himself, obey himself. Without obedience, without a perfect submission unto God, without perfect surrender unto God, nobody can worship. Even though he worship, his worship won't be accepted before our holy God. பரிசுத்த தேவனுக்கு முன்பாக உன்னுடைய ஆராதனையானது அங்கீகரிக்கப்பட முடியாது. You have to perfectly obey yourself. First burnt offering, then only peace offering. Not the peace offering first. முதலாவதாக சமாதான பலி அல்ல, முதலாவதாக சர்வாங்க தகன பலி. எல்லாவற்றையும் உன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக வைத்து அங்கே சர்வாங்கமாக தகனிப்பதுதான் ஆராதனை என்று சொல்லி வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய என்னைய பாருங்க, வீட்டில் போய் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறார்? உன் ஏக சுதனை என்ன செய்யணும், எனக்காக நான் காண்பிக்கிற மோரியா மலையிலே நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். When he received the commandment from heaven, I spoke unto you from heaven என்று சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22 அவர் சொல்கிறார். Abraham also received the revelation from heaven, the commandment from heaven. Abraham was a heathen man. He doesn't know the living God. He lived in Mesopotamia where idols were there. He came from the family of idols. அங்கே விக்கிரகாராதனை செய்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து வந்தான். ஆனாலும் கூட அவன் பரலோகத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பொழுது, உன்னுடைய மகனை நீ தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான் தெரியுமா? காலையிலே எழுந்து, அதிகாலமே எழுந்து தன் மகனை அழைத்துக் கொண்டான், கையிலே பிடித்து கொண்டான். மலையில போய் அவன் கட்டையை வெட்டல, மலையில போய் he prepared the altar, never. அங்க he cutted the wood from his house only. அவனுடைய வீட்டிலே என்ன பண்ணா, கட்டையை வெட்டினான் என்று போடப்பட்டது. வீட்டிலே அவன் ரெடி ஆயிட்டான். அவன் யாரிடத்திலுமே சொல்லல, மனைவி இடத்துல சொல்லல, வேலைக்காரன் இடத்துல சொல்லல, மகன் இடத்துல சொல்லல. Complete obedience unto the will of God, unto the revelation of God. தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தான். When you offer the sacrifice of worship, you first comes the obedience, complete obedience. Without obedience, you cannot worship the Lord. If you worship, it is a hypocrisy. அது மாய்மாலமா இருக்கும். நீ அழுது ஜெபம் பண்ணாலும் ஆராதனை பண்ணாலும் சரிதான், நீ சத்தமா ஆராதனை பண்ணாலும் சரிதான், உன்னுடைய வார்த்தையில அலங்காரமான வார்த்தைகள் இருந்தாலும் சரிதான், he will never accept your worship. நம்முடைய ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. Because he sees the heart, the reins of heart, the innermost part of our heart. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். He searches. அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். He search our inward parts.
Before we utter any words, he knows what we are going to utter, what we are going to speak. நாம் என்ன பேச போகிறோம், நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கூட இருக்கிறவங்க எல்லாம், அப்பா சகோதரி எப்படி ஆராதிக்கிறாங்க, சகோதரி எப்படி ஆராதிக்கிறாங்க, உள்ளத்தை ஊற்றி ஆராதிக்கிறாங்க, கண்ணீரினால ஆராதிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் ஒருவேளை பார்த்துனாங்கன்னா செய்யலாம், மெச்சி கொள்ளலாம், உங்களை பாராட்டலாம். சகோதரியை போல நாமளும் ஆராதிக்கணும். God won't accept. உன்னுடைய மாய்மாலத்தை ஆண்டவருக்கு முன்பாக காட்ட முடியாது. Complete obedience. Your life has to be completely obeyed. Your life has to be in complete obedience unto the word of God. Romans chapter 5 verse 19. ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமல யார் அவன்? ஆதாம். போல இந்த ஒருவன் யாரு? ஆண்டவராகிய அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். எங்க வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Philippians chapter 2 verse 8. Philippians chapter 2 verse 8. How he obeyed. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது கீழ்ப்படிந்தார். He obeyed unto even unto death. He obeyed unto cross. He even obeyed unto death on the cross. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார் இல்ல. He obeyed. Whoever comes to worship the Lord, first he has to obey. Obedience. Complete surrender. முழுவதுமாக அவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்திருக்கணும்? என்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அவரே என்ன செய்திருக்க வேண்டும்? அவரே உயர்ந்திருக்க வேண்டும். அங்க போய் எந்த விதமான உனது காரியங்கள் வெளிப்படவே கூடாது. அங்க என்ன பண்ணக்கூடாது? வெளிப்படவே கூடாது. ஆகவேதான் மண்ணினாலே நீ என்ன செய்யணும்? You build an altar out of dirt என்று போடப்பட்டிருக்கு. Dust என்று போடப்பட்டிருக்கு. You build an altar out of dirt or dust. மண்ணினாலே உருவா. அதுல மண்ணுக்கு ஏதாவது மகிமை இருக்குதா? எந்த விதமான மகிமையும் இல்லை. மண்ணுக்கும் தூசிக்கும் எந்த விதமான மகிமை இருக்குதா? அதுலதான் நீ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கென்று நீ பலிபீடத்தை கட்டணும். உன்னுடைய வேலைப்பாடுகள் அதிலே காணப்படக்கூடாது. அதுதான் அவர் சொல்றார். எனக்கு கல்லினாலே பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில், இப்போ கல்லுல சொல்றார், அது வெட்டின கல்லால் கட்ட வேண்டாம். எந்த சிசல் ஒர்க்மேன்ஷிப் அதுல இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி a நேச்சுரல் ஸ்டோன். மண்ணு பரவாயில்ல, கல்லுல வைக்கிற கல்லுல உன்னுடைய பலிபீடத்தை நீ கட்டல அப்படின்னு சொன்னாக்கா அந்த மனுஷ வேலைப்பாடுகள்லாம் அதுல இருக்கக்கூடாது. உன் திறமையை காட்டுற இடம் அது கிடையாது. உன்னுடைய ஞானத்தை, உன்னுடைய திறமையை காட்டுகிற இடம் அது கிடையாது. ஒருவேளை நீ படித்தவனா இருக்க, நல்ல வேலையில இருக்கலாம், உன்னை ஊர் முழுக்க மெச்சலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணணும்? உன்னுடைய வேலையை நம்ம காட்டக்கூடாது. அவர் சொல்படி whatever he speaks, you have to obey, you have to do the work. பாருங்க, மோசே கூடாரத்தை மலையிலே காட்டின விதமாகவே அவன் கட்டி முடித்த பிறகு அங்கே ஒவ்வொரு வசனமும் போடப்பட்டிருக்கு. அவன் மலையிலே பெற்றுக்கொண்ட தரிசனத்தின்படி அவன் கட்டினான், அதை செய்தான், இதை செய்தான், நிர்மாணித்தான், உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் அங்கே பலிபீடங்கள் எல்லாவற்றையும் அவன் கர்த்தர் அவனுக்கு மலையிலே காட்டின விதமாக செய்து முடித்த பின்பு கர்த்தருடைய மகிமை இறங்கினது. மோசே அங்கே தன்னுடைய காரியத்தை ஏதாவது அங்கே செய்திருந்தானா கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்குமா? கர்த்தருடைய மகிமை, the glory of God will not descend unto the tabernacle if Moses showed his craftness or his genuinity in
கிரியேட்டிங் த டாபர்னக்கிள், இந்த கூடாரத்தை கட்டுவதற்கு ஏதாவது தன்னுடைய ஆண்டவர் காட்டினதிலிருந்து விலகி செய்திருந்தானா மகிமை எங்க காணப்பட்டிருக்காது. ஆகவேதான் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொன்ன விதமாக அவன் யாவற்றையும் செய்து முடித்த பொழுது the glory of God descended unto the tabernacle என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் நான் சொல்றார், கல்லினாலே நீ செய்யும் பொழுது அது வெட்டின கல்லால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிடவும் வேண்டாம். அதுல போய் உளியை நீ வச்சு செதுக்கிறது, அதுல உன் திறமையை காட்டுறது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் everything speaks about the worship. ஆண்டவருக்கு நீ செலுத்துகிற ஆராதனையை காட்டுகிறது. அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். முதலாவதாக இன் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ்ல வரணும், ப்ரீ எமினன்ஸ் இருக்கணும். அவர்தான் எல்லாவற்றுக்கும் முதற் பேரானவர். எங்க வாசிக்கிறோம்? கொலோசியர் 1 அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். கொலோசியர் 1:18 வாசிக்கிறோம். அங்க யாரு முதன்மைப்படுத்தப்பட வேண்டும்? ஆண்டவர் தான் முதன்மைப்படுத்த வேண்டும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னம் காணப்படும். நம்முடைய ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்வார். என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. தலையானவர் முதற் பேரானவர், ப்ரீ எமினன்ஸ் என்று போடப்பட்டிருக்கு. அவருக்கு தான் நீ முதற் பேர் கொடுக்கணும். அந்த இடத்துல உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய காரியங்கள், உன்னை மகிமைப்படுத்திக் கொள்ற காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அது தேவன் வெறுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே காணப்படுகிறது. கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிட உடனே அதை அசூசிப்படுத்துவாய். நீ உளிய வைச்சராக அது என்ன ஆகும்? இட் வில் பி பொல்யூட்டட் என்று சொல்லுகிறார். நீ அதுல உளிய வைத்து ஏதாவது செஞ்சினாக்கா அந்த ஆல்டர், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன ஆகும்? அது அசூசிப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். இப்படி தேவன் காட்டின விதமாக நீ செய்யும் பொழுது தேவனுக்கு முதற் தன்மையை, தேவனை நீ கனப்படுத்தும் போது, எல்லாவற்றுக்கும் முதற் பேரானவராக அவரை நீ வைக்கும் பொழுது அதை நீ செய்கிற ஆராதனையை அவர் ஆசீர்வதிக்க சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். யாருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்? ஆராதனை யாருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும்? யாருடைய நாமம் புகழப்படணும்? ஆண்டவருடைய நாமம் தான். நம்ம குடும்ப நாமம், கணவரோட பேரு, மனைவி பேரு, என் கணவர் பெரிய ஆளுங்க, மனைவி பெரிய ஆளுங்க, நான் செய்கிற வேலை, இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக பிரஸ்தாபப்படுத்தக்கூடாது. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும். முதல்ல எங்க வராது? நம்மிடத்திலே வருகிறார். இந்த பலிபீடம் நாம் அவர் சொன்னபடி நாம் கட்டும் பொழுது முதலாவதாக நம்மிடத்திலே அவர் வருகிறார். அந்த விதமான ஆராதனையை நாம் ஏறெடுக்கும் பொழுது நம்மிடத்திலே வருகிறார். He comes, he descends from heaven and come nearer unto us. Come nearer unto us to have communion with us. நம்மோடு கூட உறவாடும்படியாக நம் மத்தியிலே வருகிறார். வருவது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னாக்க அடுத்து என்ன வச்சிருப்பாங்க? பிள்ளைகள் தான் முக்கியமா பார்ப்பாங்க. வந்தவர் வெறுங்கையா வந்தாரா? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராரா? ஸ்நாக்ஸ் தான் நம்மளுடைய மேக்சிமமான கிஃப்ட். வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வராரு? முதல்ல வாங்கன்னுவோம், அடுத்து அவரோட கையை பார்க்கிறோம் இல்லையா? அவர் என்ன வெறும் கையா வந்தாங்கன்னாக்கா அவருக்கு நம்ம கொடுக்கிற காரியங்கள் என்ன ஆகுது? சாப்பாடு வேணா அவரை டிஃபனோட அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொன்ன பிள்ளைங்க என்ன பண்றான்? போதும், போவாத, நிறுத்து அப்படின்னு தண்ணி கொடுத்தாவே போதும். என்னது? வித்தவுட் கிஃப்ட்ஸ். He came into our house without gifts. ஆகவே கர்த்தர் வராருனாக்கா he come down to meet us, he descend down to meet us, he comes with blessings as a gifts. ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரார்.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. It is unto God to bless Israelites, not to curse them. பாலாம் பிலேயாம் எவ்வளவு முயற்சி பண்ணான், ஒரு நாளும் அவனால் என்ன பண்ண முடியல, இஸ்ரவேலை சபிக்க முடியல. என்ன ஆகும்? 22 வாசி. He could not curse the people of Israel because God himself blessed the people of Israelites. பாலாம் சொல்றான் பாலாக்கு கிட்ட, பிலேயாம் பாலாக்கு கிட்ட சொல்றான், என்ன சொல்றான்? கர்த்தரே அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் எப்படி அவர்களை சபிப்பது என்று கேட்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. எந்த ஸ்தானத்திலே முன்னெடுத்து வந்து நான் என்ன செய்யறேன், உன்னை ஆசீர்வதி. ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். முதல்ல அவர் வராரு, நம்ம இடத்திலே வராரு. He tabernacled among us. The Lord tabernacled among us. நம்ம இடத்துல அவர் வசிக்க விரும்புகிறார். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன். He tabernacled among us. With us. He tabernacled with us என்ற அர்த்தம். நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் யாரும் வேண்டாம். படிகள் எல்லாம் கட்டாதன்ற. ஆல்டருக்கு டோன்ட் பில்ட் ஸ்டெப்ஸ் ஃபார் தி ஆல்டர். நீ யாருன்னா என்ன பண்ணும், அவங்க அந்த காலத்துல பேண்டா போட்டுட்டாங்க இல்ல, உன் நிர்வாணம் காணப்படும். யுவர் நேக்கட்னஸ் வில் பி ரிவீல்ட். அது மாத்திரம் இல்லை, இந்த கேனனைட்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்தாங்கனாக்கா, இந்த புறஜாதி ஜனங்கள் பார்த்தாங்கனாக்கா, அவங்களுடைய கடவுளை ஆராதிப்பது என்பது என்னன்னாக்கா இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதுன்னு அர்த்தமா. Before their God they will dance, they will have sexual intercourse. அவர்கள் கடவுளுக்கு முன்பாக அபலட்சணமான காரியங்களை நிறைவேற்றுவார்களாம். குடிப்பார்கள், புசிப்பார்கள். அதுதான் அவங்களுக்கு என்ன பண்றது, அது ஆறாறு. ஆகவே இந்த கன்றுக்குட்டி வந்த போது என்ன செஞ்சாங்க, அதுல சுத்தி சுத்தி வந்து என்ன பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க. இன்னும் விளக்கமா போட்டிருக்கப்படவில்லை. அங்க என்னது, பலவிதமான உறவுகள் அங்கே நடந்தது. வர்ஷிப் மீன்ஸ் அவளை ஆராதிப்பது என்பது என்னவாக இருக்கிறது, கடவுளை ஆராதிப்பது என்பது வித்தவுட் ஹோலினஸ், பரிசுத்தம் இல்லாமல் அவர்கள் ஆராதிப்பார். புசிப்பது, குடிப்பது, பெண் கொண்டு, பெண் கொடுத்து, உறவு கொண்டு அசூசிப்படுத்துவதுதான் அவர்களுடைய ஆராதனை. ஆனாதான் ஆண்டவர் சொல்றாரு, பலிபீடத்தின் அண்டையிலே நீ படிக்கட்டுகளை கட்ட வேண்டாம், அங்கே உனது என்ன செய்ய, நிர்வாணம் காணப்படாதபடிக்கு இருக்கணும். இந்த பிரீஸ்ட் லெவிட்டிக்கல் குட் பார்த்திருக்கீங்களா? அந்த பிரீஸ்டோட உடைய பார்த்திருக்கீங்களா? எப்படி முழுவதுமாக போர்த்தப்பட்டு இருக்கும், கனம் மிகுந்ததாக காணப்படும். அப்படிப்பட்டதாக இருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், அவன் ஆராதிக்க பலிபீடத்திலே தன் மகனை கொண்டு அங்கே பலியிடுவதற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் இருந்தது, சரண்டர் லைஃப் இருந்தது, ப்ரீஎமினன்ஸ் இருந்தது. அங்கே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுடைய சொல்லுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக அவன் காணப்பட்டான். Then only he sacrificed. Then only he put his son on the altar for the sacrifice. பலியிடுவதற்காக தன் மகனை கடத்தினான். வீட்டிலிருந்து அவன் என்ன செய்யறான், அதுக்கான காரியங்களை, கத்தி முதலான காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போனான். There is no double mind. அது வரையும் போய் பார்ப்போம், ஆண்டவர் தன் மகனை கொல்ல வேண்டாம் என்று சொல்லுவாரோ, அதெல்லாம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டான். வீட்டிலிருந்து மரக்கட்டைகள், கத்தி முதலான காரியங்கள் செலுத்தி விடுவது என்று சொல்லி அவன் புறப்பட்டதை பார்க்கிறோம். There is no double mind in Abraham's life. அப்படிப்பட்ட ஆராதனை, அப்படிப்பட்ட பலியைத்தான் ஆண்டவரே, பலிபீடம், ஆண்டவரை ஆராதிக்கும் போது நமக்கு என்ன நேர்கிறது? ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து முடிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Deuteronomy chapter 12 and verse 5. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும்
உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. சந்தோஷப்படுவீர்களாக. பலிபீடத்தண்டையில் என்ன நடக்கிறது? ஆண்டவருக்கு நான் ஆராதனை செலுத்தினேன்னு துக்கமா யாரா போவாங்களா? நான் ஆராதிக்கவில்லையே என்றுதான் நம்ம என்ன செய்யணும்? துக்கமா இருக்கணும். இன்னைக்கு நான் ஆராதிக்கல, அவர் சொல்றாரு, நான் குறிப்பிடுகிற இடத்திலே it speaks about the corporate worship. தேவனுடைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்திலே வந்து ஆராதிக்கிற நிலைமையை உபாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. it speaks about corporate worship. நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க, அங்க என்ன செய்யணும்? நீங்க உங்க பலியெல்லாம் செலுத்தணும், காணிக்கையை செலுத்தணும். அங்கே நீங்க எப்படி இருப்பீங்க? துக்கமுகத்தோடு இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? ஆராதிச்சா நமக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். ஆராதிக்காம போனா நமக்கு என்ன வரும்? கவலை, கஷ்டம் வரும். அவரை ஆராதிக்கும் பொழுது மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். நம்ம அவரை ஆராதிக்காம போலாமா? சர்வாங்க தகனபடிதான் முதல்ல, அப்புறம் தான் என்னது? சமாதானம். முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். கம்ப்ளீட் சரண்டர் லைஃப், கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் காட்டின விதமாக அந்த பலிபீடம் இருக்கணும். உன்னுடைய சொந்த முயற்சி, உன்னுடைய சொந்த காரியங்கள், சொந்தத்திலே இருந்து பேசுறாங்க. யாருக்கு சொந்தத்திலிருந்து பேசுவான்? பிசாசானவன். பொய்யினும் பொய்க்கு பிதாவாய் அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். He speaks from himself. தன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான். கர்த்தர் மாத்திரமே அங்க என்ன உயர்ந்திருக்க வேண்டும், ப்ரீ எமினன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே முதல் பேரானவர். அவரைத்தான் நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவர் காட்டின விதமாக கட்டப்பட வேண்டும். பலிபீடமானது கட்டப்பட வேண்டும். பலிகள் தகனிக்கப்பட வேண்டும். நான் பலி இல்லையே. இப்போ எது நமக்கு பலி? உதட்டின் கனியாகிய நம்ம உதட்டில இருந்து என்ன பண்ண போறோம்? ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க. நாம் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஆடு மாடுகளை காட்டிலும், பழைய ஏற்பாட்டிலே செலுத்தப்பட்ட பலிகளை காட்டிலும் ஆண்டவர் இப்ப எதுல பிரியப்படுறாரு? ஸ்தோத்திர பலியிலேயே பிரியப்படுறார். அது வெறும் வார்த்தையான ஸ்தோத்திர பலி இல்லை, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஸ்தோத்திர பலி. அவரால் அங்கீகரிக்கப்படாத ஸ்தோத்திர பலி உண்டு. நீ பலி செலுத்தலாம், ஆனாலும் அது அங்கீகரிக்கப்படாது. சவுல் பலி செலுத்தினான், கர்த்தர் சொன்ன விதமாக பலி செலுத்தல. சாமுவேல் வரும் வரையும் அவன் என்ன செய்யல? காத்திருக்காம அங்கே அவனுடைய எதிராளிகள் வந்து விட்டார்கள் சொல்லி அவன் என்ன பண்ணான்? பலி செலுத்தினான். கர்த்தர் சொன்ன விதமாக பலி செலுத்தினானா அதுவும் பலிதான். சவுல் செலுத்தினதும் பலிதான். ஈவன் Saul performed, the king Saul performed the sacrifice. It is not unto God. அது தேவனுக்கு பிரியமான பலி அல்ல. சாமுவேல் வரும் வரை பொறுத்திருந்து அவன் பலியை செலுத்தி பின்பு ஜெபித்து அவன் போருக்கு சேர்ந்திருக்க வேண்டும். நம்ம சொல்றதெல்லாம் பலி கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். அது உண்மையா இருக்கணும். That must be true and faithful. அது உண்மையா இருக்கணும், உண்மை உள்ளதா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையானது அது கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ்ல, கீழ்ப்படிதல்ல ஒப்பு கொடுத்துக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசியா வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Romans chapter 12 and verse 1. அப்படி இருக்க சகோதரர், எல்லோரும் வாசிக்கலாமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி கொடுக்கணும்? உன்னுடைய சரீரம் முதலாவது எப்படி இருக்கணும்? It must be sanctified. பரிசுத்தமா இருக்கணும். அசுத்தமானது ஒன்றையும் அவர் முன்னாடி கொண்டு வரக்கூடாது. Unclean animals should not be brought before God for sacrifice.
தேவனுக்கு முன்பாக அசுத்தமான மிருகங்களை கொண்டு வரவே கூடாது. ஊனம் உடையது, அது நசல் கொண்டது அவருக்கு முன்பாக கொண்டு வரக்கூடாது. நாமும் கூட நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமான காரியமாக இருக்கும். பரிசுத்தமும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, உனக்கு பிரியமானதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. உனக்கு பிரியமானதுதான் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. தேவனுக்கு என்ன பிரியமோ அதுதான் கொடுக்கணும். மற்ற ஜனங்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு என்ன பிரியமோ அதை கொடுக்குறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? கொழுக்கட்டை, சுண்டலு, கொழுக்கட்டை, சுண்டலு, பொரிக்கடல், அவளு, இவங்களுக்கு என்ன பிரியமோ அதை கொடுக்குறாங்க. அவருக்கு என்ன பிரியமோ அதுதான் கடவுள் கொடுக்குறாங்க. இதை நீங்க வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இவங்க சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிரியமோ அதை கொடுக்குறாங்க. இங்க எப்படி கொடுக்கணும்? தேவனுக்கு பிரியமான காரியங்களை தான் நீ என்ன பண்ணணும்? கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் என்ன கேட்கிறாரு? அவர் என்ன கேட்டாரு? ஆபிரகாம் என்ன கேட்டாரு? உன்னுடைய வேலைக்காரர் யாராவது ஒருத்தனை கொண்டு வந்து பலி கொடுப்பான்னாக்க என்ன பண்ணிருப்பான்? அவன் வேலைக்காரல எவன் ஒல்லியா வேலை செய்ய முடியாம முடமா வேஸ்டா வீட்டுல உட்காந்துருக்கானோ அவனை கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துருப்பான், பலி கொடுத்துருப்பான். அவர் என்ன சொல்றாரு? உன் மகன் இருக்கானே அவனை கொண்டு வான்றாரு. தேவனுக்கு பிரியமான பலி, தேவன் சொன்ன பலி, அதைத்தான் ஆபிரகாம் கொடுத்தான். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை செய்ய தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்கள். ஒன்பதாவது பாடலை பாடுவோம். நாம் எழுந்து நின்று பாடுவோம். 209. தெலுங்கு 724. தெலுங்கு 724. தமிழ 209. துதியும் கணமும் மகிமையும் உமக்கே. ஸ்துதி, மகிமா, பக்தி, அதர்